பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த ஞான முத்துக்கள் தொடரில் முதலாக நாம் பார்க்கக்கூடிய ஞான சொல் அவ்வலுன் நாசி அவ்வலு நாசின். மனிதர்களில் ஆரம்பமானவர், மறதியாளர்களில் ஆரம்பமானவர். ஒரு வித்தியாசமான கருத்து. இந்த கவிதையை எழுதியவர் யார் என்று சொன்னால் அபுல் ஃபதஹ் அல் புஸ்தி. அபுல் ஃபதஹ் அல் புஸ்தி என்று அப்பாசிய காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர். அவர் எழுதிய கவிதையின் ஒரு சிறு பகுதிதான் இந்த வார்த்தை. முழுமையான கவிதை யா அக்ஸரன் நாஸி இஹ்சானன் இலன் நாஸ் வ அஹ்ஸனன் நாஸி இக்தாஅன் அனின் நாஸ் நஸீது அஹ்தக வன் நிஸ்யானு முக்தஃபருன் ஃபக்ஃபிர் ஃபஅவ்வலு நாஸின் அவ்வலுன் நாஸ். அதாவது இவர் அந்த அரசனுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்து விடுகிறார். அதன் காரணமாக அந்த அரசன் தண்டிப்பான் என்ற அச்சத்தில் அவன் முன் நின்று இந்த கவிதையை பாடுகிறார். மக்களுக்கு அதிகமாக உபகாரம் செய்பவனே, மக்களுடைய குறை குற்றங்களை பிழை பொறுப்பவனே, உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டேன். மறதி என்பது மன்னிக்கப்பட வேண்டியது. என்னை மன்னித்து விடு. ஏனென்றால் மனிதர்களில் ஆரம்பமானவர், மறதியிலும் ஆரம்பமானவர். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இதனுடைய விளக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களில் ஆரம்பமானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை அல்லாஹு தஆலா அந்த மரத்தின் பக்கம் செல்ல வேண்டாம் என்று தடுத்திருந்தான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நீங்களும் உங்களுடைய மனைவியும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தின் கனியை புசித்து விட்டார்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு இது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றானா, ஃபனசிய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டார்கள். ஓலம் நஜிது லஹு அஸ்மா, அவரிடத்தில் நாங்கள் உறுதியை பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், ஆதி மனிதர். ஆனால் அவர்கள் ஒரு வாக்குறுதியை, அதுவும் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டார்கள். அப்படி இருக்க நான் எப்படி மறக்காமல் இருப்பேன்? நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், ஆனா மறந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு அபுல் ஃபதஹ் அல் புஸ்தி அந்த அரசனிடத்தில் கெஞ்சுகிறார். இந்த அவ்வலுன் நாஸ் என்ற வார்த்தையை தொடர்பாக இன்னொரு ஹதீஸும் நாம் பார்க்கலாம். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிந்துள்ளார்கள். அதாவது அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் நபிமார்கள் அனைவரையும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினரை காட்டினானாம். காட்டும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நபியாக பார்த்து இவருக்கு எத்தனை வயது, இவருடைய வாழ்நாள் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. ஏனென்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 1000 ஆண்டுகளை நிர்ணயித்திருந்தான் வாழ்நாளாக. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காட்டுகிறான். காட்டினவுடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கம் உம்ரு, இவருடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னாலும் 60 ஆமன், 60 ஆண்டுகள். 60 வருஷமா? எனக்கு 1000 வருஷம் கொடுத்துட்டு எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சந்ததியினில் முக்கியமான ஒரு மனிதர் என்று சொல்கிறீர்கள், சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு 60 வயசு தானா? என் வயசுல இருந்து ஒரு 40 வயசை நான் கொடுத்துட்றேன், இறைவா அவர்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாங்க. இது நபிமார்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட விசேஷம். நம்மளாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய வாழ்நாளை அடுத்தவர்களும் கொடுக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு இயல்பு இது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 1000 வருஷத்திலிருந்து 40 வருஷத்தை குறைச்சு அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்து விட்டானாம். 960 வயசு வந்தப்ப மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை கைப்பற்ற. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, என்ன இப்போ வந்திருக்கீங்க? பக்கிய மின் உமரி 40 சனா, எனக்கு தான் இன்னும் 40 வருஷம் உயிரோடு இருக்க, வாழ்நாள் இருக்க, அப்ப என்ன நீங்க வந்து கேட்குறீங்கன்னு போது மலக்குல் மௌத் சொன்னாங்களா, இந்த மாதிரி 40 வருஷத்துக்கு கொடுத்துட்டீங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை மறந்துள்ளார்கள்.
ஆரம்பமாக சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அருகில் செல்ல வேண்டாம் என்று சொன்ன ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க. பின்னால் உலகிற்கு வந்த பின்னால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மறந்து 960 வருஷத்துல ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஃபஅத்தமஹுல்லாஹு தஆலா லிஆதம் அல்ஃப ஸனா, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 ஆண்டுகளை பரிபூர்ணப்படுத்தினான். அதுபோன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 ஆண்டுகள் பரிபூர்ணப்படுத்தினான். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிரந்தத்திலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஆக அருமையான சகோதரர்களே, மறதி என்பது தேசிய வியாதி என்று சொல்வார்கள். மறதி இல்லாத மனிதன் இவ்வுலகில் இல்லை. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மறந்துள்ளார்கள். நாமும் மறப்பதில் ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்லை. ஆனால் மறதியை விட்டு தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. சில விஷயங்களை மறந்துதாகணும், ஆனால் பல விஷயங்களை மறந்துவிடக் கூடாது. மறதியை விட்டும் இறைவன் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.